name is Nandini and welcome to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் glam மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ண போறேன். பட் இந்த லுக் எப்படி பண்றதுக்கான வாய்ஸ் வந்து நான் கொடுக்க போறது இல்ல, என்னோட தங்கச்சி தான் கொடுக்க போறா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா my sister does my voice over அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஆக்சுவலி ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவளுக்கு மேக்கப் பத்தி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஸோ தட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஃபன்னாக இருக்கும். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ், நோ ஃபர்தர் டு லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. Hey guys, so welcome to my sister's channel. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் தட் மச் மேக்கப் நாலேஜ். பிகாஸ் எனக்கு மேக்கப்னா பிடிக்காதுன்னு இல்லை, மேக்கப் அவ்வளோவா போட மாட்டேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவள் என்ன யூஸ் பண்ணுறான்னா ஃபேஸ் மிஸ்ட் யூஸ் பண்ணுறா. இது நாங்களே வீட்டில் செஞ்ச ஒரு ஃபேஸ் மிஸ்ட், ரோஸ் வச்சு செஞ்சது. ஸோ அதை வச்சுட்டு நல்லா டேப் பண்ணிக்கிறா. டேப் பண்ணு நல்லா தட்டு 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 தட்டு. ஓகே, அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன அப்புறம் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறா. இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம எங்கே வாங்கினோம்? அமேசானில் வாங்கியிருந்தோம். இதோட லிங்க் வந்து நான் அவளை கொடுக்க சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். நல்லா அடுத்தது வார்னிஷ் அடிக்கிறா. ப்ரைமர், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைமர் போடுவாங்கல்ல, ப்ரைமர் போட்டு நல்லா தேய்க்கிறா. ஓகே இப்போ இதை நல்லா போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் இது வந்து பாடி ஷாப்பில் இருக்கிற லிப் பாம். இப்போ பாடி ஷாப்பில் இருந்து ஸ்ட்ராபெரி பிளாஸ்ட் லிப் பாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்து லாக்மே அப்சல்யூட்டோட ஆர்கன் ஆயில் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறா. ஸோ யா, இதை எடுத்து அவன் மூஞ்சில் ஒரு புளியாக வச்சுட்டு அந்த கரடி, யார் கரடியாக குள்ளமாக ஒருத்தர் புளியாக இருப்பார். ஓகே, இதை வச்சுட்டு அவள் வந்து இப்போ ஒரு ஸ்பாஞ்சு பியூட்டி பிளெண்டர் வச்சுட்டு டேப் பண்ண போகிறான். ஓகே, இப்போ அந்த ஸ்பஞ்சை வச்சு அவள் பிளெண்ட் பண்ண போகிறான். நல்லா பிளெண்ட் பண்ணு, அப்போ தான் சுண்ணாம்பெல்லாம் ஒன்றா சேரும். ஸோ பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வேறு என்ன பேசலாம்? எனக்கு ஆக்சுவலி நான் இதை ஃபஸ்ட் டைம் அவள் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. இதெல்லாம் எப்படி தான் பேசுகிறாங்களோ எனக்கும் தெரியல. சுண்ணாம்பு தேய்க்கிறா நல்லா எம்ரி ஷீட் வேணுமா? எம்ரி ஷீட் தரவா? முந்து நுஞ்சி அந்த மாட்டேதானே மல்லி அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றியா? ஆஃப் பண்ணிட்டு வாய்ஸ் ஓ ஆன் ஆயிடுச்சா? கடவுளே, ஒன்னெல்லாம் வச்சு வீடியோ எடுக்கிற பத்தியா? போனை காட்டுறேன். ஐயோ, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஸோ இப்போ இதை பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவ காம்பேக்ட் பவுடர் போட போறா. இல்ல, வாட்? ஓ நெக்ஸ்ட்டும் அதே தானா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனையே கன்சீலர் நாங்கள் யூஸ் பண்ணல. ஸோ அதனால நாங்கள் ஃபவுண்டேஷனையே கன்சீலரா போட போறோம். ஓகே, குட்டி பிளெண்டரா? ஓகே, அதை வச்சு தான் பிளெண்ட் பண்ணுவாங்களாம். பண்ணட்டும். ஓகே, பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காம்பேக்ட் பவுடர், மேப்ளின் நியூயார்க்கோட காம்பேக்ட் பவுடர். அது என்ன விசிறியா ப்ரஷ்ஷா? ப்ரஷ். ஓகே, இப்போது காம்பேக்ட் பவுடர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறா. இது வந்து பாண்ட்ஸோட டால்கம் பவுடர். இப்போது வந்து என்னமோ மூஞ்சில் பவுடர் போட்டு வச்சுருக்கா, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அதான் இவ்வளோ காஸ்ட்லி ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்கேன், அப்புறம் ஏன் இந்த பவுடரை போடுற? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓகே ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறா. ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு ஸ்பூல் எடுத்து ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறா. ஓகே, இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எப்போவுமே கொஞ்சம் ப்ரௌன் ஷேடை முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஷேடை பேக் சைடில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அது கொஞ்சம் கொஞ்சம் திக்காக நல்லா தெரியும், லுக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாக்மே 95ஓட ஐ கான்டெக்ட் எடுத்துகிட்டு என்ன கலர்? அந்த லைட் ப்ரான்ஸ் ஷேட் எடுக்கிறா. இதை ஒரு ஐ ஷேடோ ப்ரஷில் எடுத்துகிட்டு உன்னோட அவுட்டர் கார்னரில் போடுறா. க்ரீஸில் போடுறா. ஐலிட் ஃபுல்லாகவே போட்டான். அப்படி
ஓகே, இப்போது வந்து அதை கொஞ்சம் லைட்டாக ஸ்மட்ச் பண்ணுறேன் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு, ஸோ தட் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதே வந்து இந்த கண்ணுக்கும் பண்ணுறா. ஓகே, இந்த கண்ணுக்கும் அதே மாதிரி அந்த ஐ ஷேடோவை போடுறா. அடுத்தது வந்து வால் பெயிண்ட்க்கு டெக்கரேஷன் இது. இப்போது இந்த பேலட்லேருந்து இந்த கோல்ட் கலர் லைக் ஒரு ஷிம்மர் கோல்ட் ஷேடில் இருக்குது, அதை வந்து இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணுறா. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு சட்டிலான மேக்கப் லுக். ஸோ இதுக்கு வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் அப்படி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஐ லுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 2 கலர் மட்டும் வச்சு பண்ணலாம். ஒரு கோல்டு, ஒரு லைட் ப்ரான்ஸ் ஷேட் மட்டும் இருந்தால் போதும். ஓகே, இப்போ ஒரு ஸ்மட்ஜிங் ப்ரஷ்ஷை வச்சு அவள் லோயர் வாட்டர் லைனில் கொடுக்குறான். ப்ரான்ஸ் ஷேடை லோயர் வாட்டர் லைனில் கொடுக்குறா. ஓகே, டஸ்ட் பண்ணுறா. ஓகே ஓகே, இந்த பவுடர் ப்ரஷ்ஷை வச்சு ஜஸ்ட் அந்த நம்ம போட்ட லூஸ் பவுடரெல்லாம் டஸ்ட் பண்ணுறான். ஓகே, மேலே இருக்குது கொஞ்சம், மேலே அதை மட்டும் வச்சுருந்த பட்டை போட்ட மாதிரி இருந்திருக்கும். ப்ளஷில் வந்து ஏவானோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை லைட்டாக போட்டால் போதும், பிகாஸ் இந்த ஒரு சட்டிலான லுக்குக்கு நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்டோர் யூஸ் பண்ணுறோம். கான்டோருக்கு வந்து எனி டார்க் கலர் ஃபவுண்டேஷன், ஒரு உங்கள் கலரை விட ஒரு 2-3 ஷேட் டார்க்காக, ஒரு 2 ஷேட் டார்க்காக இருக்க ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க கான்டோர் இல்லைன்னா. ஓகே, அதை வச்சு ஒரு கான்டோர் மாதிரி பண்ணுறா. ஜாலைன் தானே அது, ஜாலைன்ஸ். ஓ ஓகே, சீக் போன்ஸ், ஜாலைன். இப்போ பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணுறான். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? ஓகே, நெக்ஸ்ட் அந்த காம்பேக்ட் வச்சு ஜஸ்ட் அதை டச் அப் பண்ணுறா. நெக்ஸ்ட் நம்ம லாக்மேயோட இன்ஸ்டா லைனர் எடுத்து ஐலைனர் வைக்க போறியா? இல்லை, மூஞ்சில் தேய்க்க போகிறேன். தேய்ச்சிக்கோ கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு என்னமோ விங்காது அதெல்லாம் வரைகிறா. ஓகே, இது ஆக்சுவலி நானும் வரைவேன், பட் நான் அவளை கலாய்க்கிறதுக்காக சும்மா சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலி ஐலைனர்லேயே பிடிச்சது வந்து விங் தான், பிகாஸ் நம்ம ஐஸை வந்து அது டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ஐலைனர் லுக் முடிச்சாச்சு, ஒரு கண்ணுக்கு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கண்ணுக்கும் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது இந்த கண்ணுக்கும் ஐலைனர் பண்ணி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். லைட்டாக ஒரு டச் அப் மட்டும் கொடுக்குறா. ஓகே, இப்போ இந்த கண்ணுக்கு ஃபினிஷ்டா? யா, ஃபினிஷ்ட். ஓகே, இப்போ ஐலைனர் முடிச்சாச்சு. நம்ம ஹைலைட்டரா? யா, ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எசன்ஸோட கிரேஸ் பேலட் எடுத்துகிட்டு ஒரு ஃபேன் ப்ரஷ் வச்சு ஒரு ஷிம்மர் ஷேட், ஒரு மாதிரி க்ரீமிஷ் ஷிம்மர் ஷேட் எடுத்து லைட்டாக சீக்ஸில் அப்ளை பண்ணுறா. வார்னிஷ் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, bridge of the nose and then on the four eyebrows, brow lines or whatever it is. Okay, I like that eyeliner part. ஓகே, இப்போது ஹைலைட்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து லாக்மே ஐகானிக் காஜலோட எடுத்து நம்ம டைட் லைன் பண்ண போகிறோம் ஐஸை. ஓகே, டைட் லைன் கேர்ஃபுல். இது பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், இட் மைட் போக் யுவர் ஐஸ். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. வந்து நம்ம மஸ்காரா யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பிராண்டுன்னு தெரியல, பேர் அழிஞ்சு போச்சு. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி ஃபேக் லேஷஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால் டபுள் கோட் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு, லிப்ஸ்டிக் வந்து லாக்மே ஃபாரெவர் மேட்டோட நியூட் ட்ரீம் அந்த ஷேட் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு நியூட் லுக்காக தான் நம்ம இந்த கலர் சூஸ் பண்ணுறோம்.
நம்ம லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனல் லுக்கை பார்த்துடலாம். திஸ் இஸ் அ ஃபைனல் லுக். ஹியர் வி கோ. ஸோ இப்போ நம்மளோட ஐ தான் நம்மளுக்கு மெயினே. ஸோ நம்ம ஐயை ஜூம் பண்ணி பார்த்துடலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். யா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த லுக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லுக், திஸ் இஸ் சச் அண்ட் ஆசம் ஈஸி சிம்பிள் லுக். மேபி இந்த வீடியோ வேணால் பெருசாக போகலாம், பட் ஸ்டில் இந்த மேக்கப் லுக் ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இந்த லுக்கை நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையருக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஒரு பார்ட்டி, ஒரு கிளாம் லுக்குக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வெட்டிங் கெஸ்ட் ஆர் பார்ட்டி அந்த மாதிரி எதுக்காவது கூட போட்டுட்டு போகலாம். மெயின்லி திஸ் லுக் சூட்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி அட்டையர். ஸோ இதை வந்து நீங்கள் எல்லா கைண்ட் ஆஃப் வேர்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.